மீன ராசி ராசி சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு மனம் ரொம்ப சின்னது தான். ஆனால் உதவி செய்கிறதன் மூலிமா இவங்க ரொம்ப பெரியவங்களாக காட்சி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. யாருக்காவது ஒரு உதவி அப்படின்னா முதல் ஆளாக நிற்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ரொம்ப அமைதியான சுபாவம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இயற்கையாகவே இரக்க குணம் அதிகம், கற்பனை திறனும் அதிகம். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையால் பார்க்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் குரு பகவான். அதனால் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இருப்பாங்க. ஆர்வம் அதிகம். ஆன்மீகத்தில் அதெல்லாம் கற்றுக்கணும், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலலாம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமையும். அதே மாதிரி மற்றவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் இவங்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் குரு. அதனால் எல்லாரும் இவங்களுடைய பேச்சு கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க கேட்கல அப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க. ரொம்ப அன்பானவங்க, மிகவும் கனிவானவங்க. அடுத்தவங்களுடைய துன்பத்தை பார்த்துட்டு ஒருபோதும் உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் போய் உதவி செய்யக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகம், ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கலையில், இசையில், ஆன்மீக விஷயத்துலலாம் கொஞ்சம் அதீத ஈடுபாடு உடையவங்க இந்த மீனராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய உணர்ச்சிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனதளவில் ரொம்ப மென்மையானவங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாக அந்த மீனராசி என்பவர்களை பற்றி சொல்லும்போது ரொம்ப தூய்மையானவங்க, ரொம்ப வாய்மையானவங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அன்பானவங்க, அன்பை மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய குணமுடையவங்க இந்த மீனராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற மாதம் அப்படிங்கிறது ஒரு நன்மையும் ஒரு சவாலும் நிறைந்த மாதமாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி வக்ரகம் பெற்று செஞ்சிருக்கிறார். அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அடிக்கடி இடமாற்றம், அதிக விரயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. விரயங்களை கொஞ்சம் சுப விரயமாக மாற்றிக்கிறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குறது, வீட்டை பழுது பார்க்கறது, ஆன்மீக பயணங்கள் செல்வது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் இதெல்லாம் செஞ்சீங்க, சுப விரயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த மீனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் குரு உங்களுடைய ராசி அதிபதி வக்கரகமாக இருக்கிறார். அதுவும் மிதுன ராசியில் வக்கரகமாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தோடைய அதிபதி என்பதனால அவர் வக்கரகத்தில் இருக்கிறது உங்களுக்கு நன்மை தான். இருந்தாலும் அர்த்தாஷ்டம நிலையில் இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படலாம். ஏற்கனவே செஞ்ச ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் மீண்டும் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஏற்கனவே அது முடிஞ்சிருக்கும், அதை பற்றி நீங்கள் கவலையே இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனை மீண்டும் வரும். உங்களுடைய தாயாரோட உடல்நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான சூழல் இருக்குது. நிலம், பூமி இந்த மாதிரி விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏதாவது புதுசாக ஒரு மனையோ அல்லது வீடோ அல்லது ஏதாவது வாங்க போகிறீங்க அல்லது ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட அது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து வாங்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு இந்த இடமாற்றம் செய்கிறதன் மூலிமா ஒரு சில பிரச்சனைகள், மனக்கலக்கங்கள் வரலாம். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. ஏன்னா குருவோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடத்துல விழுகிறதுனால இழப்புகளை ஈடு செய்கிறதுக்கு புதிய வாய்ப்புகள் வரக்கூடும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பங்குதாரர்களை கூட ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாக அமைந்துருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு தடையாக வந்து கொண்டே இருக்கும். எந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது 2 அடி பேக் போகும். அது உங்களுக்கு மிகப்பெரிய மன வேதனையை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.
இல்ல எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமையும். ஏன்னா, குரு பகவான் எதிர்மறை விளைவுகள இந்த காலகட்டத்தில உங்களுக்கு தருவார். ஏன்னா, வக்கரகமாக இருக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னா கூட, ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர்றதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன இந்த மீனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மீன ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் என்பதனால, அவர் இந்த காலகட்டத்தில விரயஸ்தானத்தில செஞ்சிருக்கிறதுனால, பெற்றோர் வழி உறவுகளால ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரலாம். அல்லது சுப செலவா ஒரு சிலருக்கு வரலாம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான சூழல் இருக்கு. திருமண வயதில இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு. இந்த மீனராசி என்பர்களுக்கு பொதுவா இந்த காலகட்டத்தில ஆரோக்கிய ரீதியா குறிப்பா நரம்பு, எலும்பு சம்மந்தமான தொல்லை கொஞ்சம் வர்றதுக்கான பிரச்சனை இருக்கு. ஆரோக்கிய ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, உடனடியா மருத்துவர அணுகி அதற்காக உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதிய பொறுப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில கிடைக்கும். அந்த பொறுப்புகள நீங்க ஏற்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுங்க. உங்களால ஒரு கரெக்ட்டா முடிவு எடுக்க முடியல அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுங்க. இல்ல அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு. வியாபாரத்துல ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நெளிவு சுளிவுகள அறிந்து அதற்கேற்ப நீங்க செயல்படுங்க. இல்ல அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைய சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப பொறுமையாவும், ரொம்ப நிதானமாகவும் இருக்கிறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சுக்கிர பகவான் பிப்ரவரி 7ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார். மீன ராசிக்கு 3 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 12ல மறையுது நல்ல ஒரு யோகம் தான். பொருளாதாரத்துல திடீர்னு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முயற்சி ஓரளவுக்கு வெற்றியா இருக்கும். வாழ்க்கை துணை கிட்ட இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகும். பேச்சின் மூலியமாவே இந்த காலகட்டத்துல சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில சில நல்ல திருப்பங்கள் இந்த காலகட்டத்துல ஏற்படும். வியாபாரமாகட்டும், தொழில்லையாகட்டும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். கூட்டு முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம். மீனராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்துல படிப்புல கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடுங்க. கூடுதல் எஃபெக்ட் போட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஆரோக்கிய சம்மந்தமான விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. விரயங்கள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு. சுப விரயமா மாத்திக்கிறது இந்த மீனராசி பெண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். விரயங்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் ஒரு சில தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை கரெக்டா செயல்படுத்த வைப்பார். அதனால முடிந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்கள் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதனால குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். அதுவும் வியாழக்கிழமையில போய் குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் நிற மலரோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ சாற்றி வழிபடுங்க. நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா அமையும். நம்பிக்கையோட இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்க. உங்களால முடிந்தது அப்படின்னா தூய்மை பணியாளர்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு உணவு தானம் வழங்கிட்டு வாங்க. நீங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். இந்த மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கலைஞர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. டக்கு டக்குன்னு முடிவுகளை எடுக்க வேண்டாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்புறம் தான் சரியாகும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகவும் கொஞ்சம் செலவுகளை உருவாக்குவாங்க. அதனால் இந்த தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதனால் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குறது, வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குறது, புதிய இடம் வாங்குறது, வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது, இதெல்லாம் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். அதனால் முடிந்தால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்யுங்க. விரைய செலவு சுப செலவாக உங்களால் மாற்றிக்க முடியும். அதற்கான வழிகளும் இந்த காலகட்டத்தில் தென்படும். கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3 நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியில் எதுவும் ஈடுபட வேண்டாம்.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே பூர்த்தியாகும். அதே மாதிரி சேமிப்பு கொஞ்சம் கரையக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் பிப்ரவரி 9ஆம் தேதி. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.